காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூமில் லிண்டாவை காணும். டோனா அப்படிங்கிற பொண்ணு அவள் காலேஜில் நடக்கிற ஒரு கான்சர்ட்டுக்கு போகும்போது காணாமல் போயிடுறான். நான் உங்ககிட்ட காணாமல் போன 2 பொண்ணோட கதையை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி வரிசையாக மாதத்துக்கு 1 பொண்ணுலேருந்து 2 பொண்ணு வரைக்கும் வாஷிங்டனில் காணாமல் போயிட்டு தான் இருந்திருக்காங்க. டெய்லர் மவுண்டன் அப்படின்ற ஒரு இடத்துல 5 பொண்ணுகளோட எலும்பு கூட போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கிடைச்ச எலும்புகள் எல்லாமே வாஷிங்டனில் காணாமல் போன 5 பொண்ணுகளோட எலும்புக தான். வாஷிங்டனில் நடக்கிற கொலைகள் எல்லாமே கம்மியாகுது, ஆனால் உட்டா அப்படின்ற இடத்துல நடக்கிற கொலைகள் அதிகமாகுது. அந்த காருக்குள்ள ஒரு பேக் இருந்திருக்கு, அந்த பேக்குக்குள்ள ஒரு ஹேண்ட் கப்ஸோ ஒரு க்ளவுஸோ இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவன் ஓட்டிட்டு வந்த கார் என்னன்னா ஃபோக்ஸ்வேகன் பீட்டில். இதை பார்த்தோன்னே போலீஸ் அவனை பார்த்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, என்னோட பேர் தியோடோர் ராபர்ட் கோவல். இந்த வீடியோ செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வர கார்ட்ஸில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பேக்குக்குள்ளே இருக்க ஹேண்ட் கஃபை பார்த்ததுக்கப்புறமா போலீஸ்க்கு ஒரு கேஸ் ஞாபகம் வருது. அது என்னன்னா, ஒரு ஃபோக்ஸ்வேகன் பீட்டில் காருக்குள்ளே கார்லோ அப்படின்ற ஒரு பொண்ணை ஹேண்ட் கஃப் வச்சு ஒருத்தர் கடத்த ட்ரை பண்ணியிருக்கான். ஏன் அந்த ஒருத்தன் இவனாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதுக்காக போலீஸ் கார்லோ கால் பண்ணி, நாங்கள் ஒரு சஸ்பெக்டை பிடிச்சி வச்சுருக்கோம், உங்களை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண இவன் தானா அப்படின்னு எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு அவங்க காலில் சொல்கிறாங்க. கார்லோ அவனை நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவன் தான் என்னை கடத்த ட்ரை பண்ணான்ற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. போலீஸும் தியோடோர் ராபர்ட் கோவலை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால அவனுக்கு இந்த விஷயத்தில் நிறைய நாலேஜ் இருந்திருக்கு. அந்த நாலேஜெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேஸை கார்லோ மேலேயே திருப்பி விட்டுட்டு அவன் மேலேயே ஒரு கேஸ் போட ட்ரை பண்ணியிருக்கான். இவனோட லுக்ஸ், கேரக்டர், பிஹேவியரெல்லாம் பார்த்து மக்களுக்கும் இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. மக்கள் இவன் மேலே பொய் கேஸ் போட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கோர்ட் இவன் கார்லோ மேலே போட்ட கேஸை நிராகரிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இவனை 3 மாதம் வச்சு சைக்காலஜிஸ்ட் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணிடுது. அந்த சைக்காலஜிஸ்ட்டுமே சில விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவருக்கு சில விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எலிசபெத்தும் இவனும் ஒரு பீச்சுக்கு போயிருக்காங்க. போயிருக்க இடத்துல இவன் அந்த எலிசபெத்தோட தலையை பிடிச்சி தண்ணியில் முக்க ட்ரை பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட தலையை வெளியெடுத்து நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அவன் அந்த டைமில் ரொம்பவே வினோதமாக பிஹேவ் பண்ண மாதிரி எலிசபெத் சொல்லியிருக்காங்க. இந்த டைம்லேருந்தே எலிசபெத்துக்கும் அவன் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி சைக்காலஜிஸ்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அது என்னன்னா, இவன் என்னதான் வெளிப்பக்கம் இருந்து பார்க்கும்போது இவ்வளோ நீட்டாக இருந்தாலும் இவன் இந்த கிட்னாப் பண்ணுறக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்ற மாதிரி அவன் சைக்காலஜிஸ்ட் சொன்னார். இதனால் கோர்ட் அவன் மேலே கிட்னாப் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி அவனை ஜெயிலில் 15 வருஷம் அடைச்சிடுறாங்க. அவன் அந்த ஜெயிலில் இருக்க சமயத்தில் கொலராடோ போலீஸ் கால் பண்ணி, தியோடோர் ராபர்ட் கோவல் அங்கே தானே இருக்கான், நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறக்காக வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணதுக்கு நிறைய ஆதாரம் இருந்ததால் அவன் தான் அந்த கொலைகாரன் அந்த போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி அவனை அரெஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ தான் போலீஸ்க்கு அவனோட பேக் ஸ்டோரியெல்லாம் தெரிய வருது. அது என்னன்னா, தியோடோரோட அம்மா அவங்களோட டீனேஜ்லேயே அவனை பெற்றுக்கிறாங்க. இது மட்டும் பத்தாதுன்னு அவனோட அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட அம்மாவோட அப்பா, அதாவது இவனோட தாத்தா தான் அவனோட அப்பாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வளரும்போது இவனோட தாத்தாவையும் பாட்டியும் இவன் அப்பா அம்மா நினச்சிருக்கான், இவனோட அம்மாவை இவன் அக்கான்னு நினச்சிருக்கான். இது எல்லா உண்மையும் இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவன் ரொம்ப மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிடுறான். ஆனால் என்னதான் மென்டலாக டிஸ்டர்ப் ஆனாலும் இவனோட படிப்பில் இவன் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் பத்தாதுன்னு அவனோட தாத்தா டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபடுறதையும் அவன் சின்ன வயசில் பார்த்து தான் வளர்ந்தான். அவனோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு யூனிவர்சிட்டியில் போய் சேர்றான். அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது டயன் அப்படின்ற ஒரு பொண்ணையும் அவன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. என்னதான் இருந்தாலுமே அவள் இவனை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. கொஞ்ச நாள் இவங்க லவ் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா டயன் இவனை பிரேக்கப் பண்ணிடுறான். டயன் அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்கிட்ட பணம் கிடையாது, அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமாகவும் இருக்க போகிறது கிடையாது, அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த விஷயத்தினால தியோடோர் ராபர்ட் கோவலுக்கு அவன் மேலே பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. இதுக்காக அவன் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறான். இதுக்காக அவன் ரொம்பவே நல்லா படித்து நல்ல இடத்துக்கு போயிட்டு திரும்ப டயனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த லவ் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் தான் தியோடோர் ராபர்ட் கோவல் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். முன்னாடி டயன் எப்படி இவளை வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணாலோ அதே மாதிரி இவன் டயனை வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணுறான். இதுக்கான ரீசனாக டயன் கிட்ட அவன் என்ன சொன்னான்னா, என்கிட்ட பணக்காசு இல்லைன்னு சொல்லி தான் நீ என்னை விட்டுட்டு போனேன், இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, நீ என்னை விட்டுட்டு போனதாக இருக்கக்கூடாது, நான் தான் உன்னை விட்டுட்டு போனதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பிரேக்கப் பண்ணுறான் அவளை.
என்னதான் இவன் டயானை பிரேக்கப் பண்ணாலுமே இவனோட பாஸ்ட் நடந்த விஷயத்துல இருந்து இப்ப நடக்கிற விஷயம் வரைக்கும் அவனோட மென்டல் ஸ்டேட்டை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணும்போது காணாம போன பொண்ணுகள் இருந்து கொலை பண்ணப்பட்ட பொண்ணுங்க வரைக்கும் எல்லாருமே கிட்டத்தட்ட டயான் மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த காணாம போன எல்லா பொண்ணுகளோட முடியுமே டார்க் ப்ரௌன் கலர்ல தான் இருந்திருக்கு. அவங்க கிட்டத்தட்ட பார்க்க டயானோட லுக் லைக் மாதிரி தான் இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஆதாரமா வச்சு தியோடோர் ராபர்ட் கோவலை கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. கோர்ட்ல ராபர்ட் தியோடோர் கோவல் ஒரு லா ஸ்டூடெண்டா இருக்கிறதால நானே இந்த கேஸ்க்கு ஒரு லாயரா இருந்துக்கிறேன்ற மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்கறான். கோர்ட் அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுது. இந்த கேஸ் விஷயமா ஒரு புக்கை ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக லைப்ரரியில் இருக்க செகண்ட் ஃப்ளோர்ல போய் அந்த புக்கை படிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்துல அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவன் 2வது ஃப்ளோர்ல இருந்து ஜன்னல் வழியில கீழே குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அவன் 2வது ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்ததால அவனோட கால் ரொம்ப அடிபட்டுறது. போலீஸ் அவனை வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த டைம் போலீஸ் கிட்ட மாட்டும் போது தான் அவன் நிறைய உண்மையை சொல்லியிருக்கான். அவன் ஒரு பொண்ணை எப்படி கடத்துவான்னா அவனுக்கு கை கால் முடியாத மாதிரி சும்மா ஏதாவது ஒரு பேண்டேஜ் எடுத்து கை காலில் சுற்றிக்குவான். சுற்றிட்டு அவனோட ஃபோக்ஸ்வாகன் பீட்டில் கார் எடுத்துகிட்டு போய் ரோட்டோரமாக நிறுத்தி ஏதாச்சும் பொருள் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பொண்ணுக்கிட்ட கேட்டு அந்த பொண்ணை கடத்திடுவான். சில சமயங்களில் ரோட்டில் தனியாக நின்றுட்டு இருக்க பொண்ணுகிட்ட இவனோட காரை கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லியும் அந்த பொண்ணுகளை கடத்துவான். இவன் கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு விக்டிம் எப்படி இவன் கிட்ட இருந்து தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் இருக்க கதையை நான் ஷார்ட்டாக அவங்க கிட்ட இப்போ சொல்கிறேன். ஒரு நாள் நைட்டு ரொஹாண்டா அப்படின்ற ஒரு பொண்ணு ரோட்டோரமாக இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தனியாக ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் ரொஹாண்டாவை பார்த்து ஒரு ஃபோக்ஸ்வாகன் பீட்டில் கார் வந்திருக்கு. அந்த காருக்குள்ளே இருந்த பையன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்திருக்கான். அந்த காருக்குள்ளே இருந்த பையன் ரொஹாண்டா கிட்ட வந்து நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ரொஹாண்டாவும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி அவன் பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி தானே இருக்கான், நம்ம இவன் கூட ஏறி போகலான்ற மாதிரி யோசிச்சு அவன் காரில் வந்து ஏறுறாங்க. காரில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப ஜென்ரலாக தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சடனாக அவன் ரொஹாண்டாவை பார்த்து உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஜூக்கு வேணா போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரொஹாண்டாவும் அவன் இவனை ஏதோ ஒரு டேட்டு கூப்பிட்றான்ற மாதிரி நினச்சி சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த காருமே ஜூவை நோக்கி போகுது. ஜூவை தாண்டி இருக்க ஒரு காட்டை நோக்கி போகுது. ரொஹாண்டாவுமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஜூவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தியோடர் என்ன சொல்லியிருக்கான்னா நான் உங்ககிட்ட ஜூக்கு போகிறேன்னு சொல்ல ஜூக்கு பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போகலான்னு தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ரொஹாண்டாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவன் அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா காரோட இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு ரொஹாண்டாவோட காது கிட்ட போகிறான். ரொஹாண்டாவுமே அவன் அவளை கிஸ் பண்ணுறதுக்காக வரான்ற மாதிரி நினச்சிக்கிறான். ஆனால் அவன் ரொஹாண்டாவோட காது கிட்ட போய் ஹஸ்கி வாய்ஸில் ஒரு விஷயம் சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா டூ யூ நோ ஒன் திங், ஐம் கோனா கில் யூ. இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் ரொஹாண்டாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். ரொஹாண்டாவும் அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அன்கான்சியஸ் ஆனவளை அரைஞ்சி எழுப்பி அவனோட காலால் உதைக்க ஆரம்பிக்கிறான். திரும்பியும் அவன் அன்கான்சியஸ் ஆனதுக்கப்புறமா திரும்பி அவளை எழுப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இது மாதிரி கண்டினியூஸாக நிறைய தடவை பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவளை அவன் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவனோட காருக்கு அவன் ஏதோ எடுக்கிறதுக்காக போயிருக்கான். ரொஹாண்டாவும் அவன் கார்லேருந்து ஏதோ எடுத்துகிட்டு வர போயிருக்கான். நம்ம இப்போவே தப்பிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குடுகுடுன்னு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருந்தவங்க தெரியாதனமாக ஒரு ஆற்றுக்குள்ளே விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க ஏதோ ஒரு பக்கம் கரை சேர்ந்து எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சதுக்கப்புறமா இந்த புக் எழுதுறாங்க. தியோடோர் ராபர்ட் கோவல் அவங்கள கடத்தி ரேப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள கொலை பண்ணுவான். எப்படி கொலை பண்ணுவான்னா அவங்களோட தலையை உடம்புலேருந்து தனியாக பிரித்து எடுத்துருவான். அப்படி தனியாக இருக்க அவங்களோட தலையை அவனோட வீட்டுக்கு எடுத்து போய் வச்சுக்குவான். அவங்களோட உடம்பை அந்த காட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் மறைச்சி வச்சிருவான். அவனுக்கு எப்போயாவது தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த தலைக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி அதுக்கிட்ட அவன் பேச ஆரம்பிச்சிருவான். இது மட்டும் பத்தாதுன்னு அந்த காட்டுக்குள்ளே அவன் தலை இல்லாத ஒரு டெட் பாடியை மறைச்சி வச்சிருப்பான்ல, அந்த டெட் பாடி கூட அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த பாடி மேலே பண்ணியிருக்கான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த டெட் பாடி அழுகி போகிற வரைக்குமே அது மேலே பண்ணியிருக்கான். அந்த டெட் பாடி அழுகினதுக்கப்புறமா அந்த காட்டுக்குள்ளே இருக்க அனிமல்ஸ்க்கு அதை ஃபீட் பண்ணியிருக்கான். இது மாதிரி அவன் கிட்டத்தட்ட 36 பொண்ணுகளை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட அவனே ஒத்துக்கிட்டான். இது எல்லாத்தையுமே வாக்கு மூலமா வச்சுக்கிட்டு கோர்ட் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இந்த விஷயம் ராபர்ட் தியோடோர் கோவலுக்கு தெரிய வந்தது. தெரிய வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சதை தப்பிக்க முடியும் அவன் நினைச்சு 1977 வருஷம் டிசம்பர் 31வது நாள் அவன் போலீஸ் கஸ்டடியிலிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி தப்பிச்சவன் சும்மா இல்லாம வெறும் 18 நாள்ல நைட்டு 3 மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ள போயிடறான். அந்த வீட்டுக்குள்ள 4 பொண்ணுங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருந்தவங்களை அடிச்சே அன்கான்சியஸ் பண்ணிடுறான். அதுல சில பொண்ணுங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காரை திருடிட்டு அவனோட சொந்த ஊருக்கு அவன் போயிடுறான். அங்கே போய் சும்மா இல்லாமல் ஒரு 12 வயசு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான்.
இதை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கார் நைட் நேரத்தில் வேகமாக போயிட்டு இருக்கிறத போலீஸ் பார்த்து அந்த காரை பிடிக்கிறாங்க. முதல் தடவையாக போலீஸ் கிட்ட அவன் எப்படி மாட்டுறானோ அதே மாதிரியே திரும்ப போலீஸ் கிட்ட மாட்டுறான். அவனை பிடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு உடனே அவன் தியோடோர் ராபர்ட் கோவல்னு தெரியல, ஏன்னா அவன் ஃபேக் ஐடென்டிட்டி வச்சிருக்கான். ஆனால் அவன் தான் தியோடோர்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வரைக்கும் அவன் கொலை பண்ண பொண்ணுகளுக்காக அவனுக்கு ஆயுள் தண்டனையும், ஒரு 12 வயசு பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்காக அவனுக்கு மரண தண்டனையும் கோர்ட் கொடுக்குறாங்க. மக்கள் இவன் பண்ண கொலைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவனை ரொம்ப கோபமானாங்க. இவனுக்கு கிடைச்ச மரண தண்டனைக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இவனை நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் தி டெட் பண்டி அப்படின்ற பேரை வச்சு தான் இவனை கூப்பிட்டுருக்காங்க. டெட் பண்டியோட மரண தண்டனையை நிறைவேற்றுற அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி அந்த நாளையே கொண்டாடினாங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.